இலங்கை கடற்படை தமிழக மீனவர்கள் 5 பேரை கைது செய்து ஓராண்டு சிறை தண்டனை விதித்துள்ளதால் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய அரசு எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசு மற்றும் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் காங்கிரஸ் கட்சியில் நீலகிரி மாவட்ட தலைவரும் உதகை சட்டமன்ற உறுப்பினருமான கணேசன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய மாநில பொதுச் செயலாளர் நாகராஜ் கூறுகையில், கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சரும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கு. செல்வ பெருந்தகை அவர்கள் ஆணைக்கிணங்க நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் உதகை சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சோதரர் கணேசன் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிற, குறிப்பாக தமிழக மீனவர்களின் விடுதலைக்கு குரல் கொடுக்காத ஒன்றிய பாஜக அரசை, குறிப்பாக ஒன்றிய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களை தமிழ்நாட்டிற்கு வராதே திரும்பி போ என்கிற ஓங்கி குரலாக தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு திரும்பி போ ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கணேசர் தலைமையில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இந்தியாவுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்துடைய மீனவர்கள் ஏறக்குறைய பாஜக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஏறக்குறைய 3700 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மையிலே 5 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கை அரசு அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிற போது உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையிட்டு அவர்கள் விடுதலையை உடனடியாக உறுதி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பாஜக மோடி அரசு தமிழக மீனவர்கள் கைது செய்து ஓராண்டு இலங்கை அரசு சிறை தண்டனை விதித்த பிறகும் கூட அவர்கள் விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை. மோடி அரசு தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவரும் தமிழகத்துடைய மீனவர்களை விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை. ஆனால் தமிழகத்திலே தமிழகத்திற்கு நாங்கள் நிதி கொடுத்து விட்டோம், நிறைய கொடுத்து விட்டோம் என்று அந்த புழுகுகளை நம்முடைய பிரதமர் அவருடைய கொள்கையாக வைத்துக் கொண்டு சொல்லி வருகிறார்கள். ஆகவே தமிழகத்திற்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லாத, பயனளிக்காத ஒன்றிய மோடி அரசின் பிரதமராக வருகை தந்திருக்கிற பிரதமர் மோடி அவர்களே திரும்பி போ என்கிற கோஷம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் பொதுமக்களோடு இணைந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடியே திரும்பி போ என்று சொல்கிறார். அது இவருடைய வருகை கடைசியாக இருக்கும். பாஜகவுடைய கடைசி அத்தியாயம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும்.